Hey, hi everyone. Welcome to Tech Big Solution. So this is Prabhu. So இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஃபைனல் ஃபைனலி அண்ட் ஃபைனலைஸ். இது வந்து இம்பார்ட்டண்டான இன்டர்வியூ கொஸ்டின். இதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். லெட்ஸ் பிகின் வித் ஃபைனல். ஓகே, ஃபைனல் இஸ் அ கீவேர்ட். ஓகே, இட்ஸ் a reserved keyword in the Java. Okay, it is like a reserved, so we can't use it as an identifier. ஓகே, இதை இந்த ஃபைனல் கீவேர்ட் நம்ம எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து வேரியபிள், செகண்ட் மெத்தட் அண்ட் தேர்ட் வந்து கிளாஸ். ஓகே, இந்த ஃபைனல் கீவேர்டு வந்து வேரியபிள் யூஸ் பண்ணா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த வேல்யூ cannot பி சேஞ்ச். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் இன்ட் ஏ ஃபைனல் இன்ட் ஏ ஈக்குவல் டு 10 அப்படின்னு நம்ம கொடுத்தோம்னா அந்த 10 அப்படிங்கிற அந்த வேல்யூவை அந்த ஏங்கிற வேரியபிளுக்கு நம்ம வந்து சேஞ்ச் பண்ணவே முடியாது த்ரூ அவுட் இந்த ப்ராஜெக்ட்ல எங்கேயும். ஓகே, அதான் வந்து ஃபைனல். இட் இஸ் லைக் a கம்ப்ளீட்லி ஃபிக்ஸ்டு வேல்யூ. ஓகே, if you use a variable as a final, then it's like a fixed value. We can't like change the value of the variable. ஓகே, செகண்ட் ஒன் கிளாஸ். ஓகே, நம்ம வந்து கிளாஸ்ல யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த கிளாஸை வந்து சப் கிளாஸா யூஸ் பண்ண முடியாது. அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்டென்ஸ் கீவேர்ட் போட்டு சப் கிளாஸ் கிரியேட் பண்ணோம் இல்லையா, அந்த மாதிரி வந்து சப் கிளாஸா அந்த பர்டிகுலர் ஃபைனல் கிளாஸை வந்து யூஸ் பண்ண முடியாது. ஓகே, அதான் வந்து கிளாஸ். அதில் இம்பார்ட்டன்ட் இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கிளாஸ்ல வந்து ஃபைனல் அப்படின்னு சொல்லி நம்ம டிக்ளேர் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்குள்ள இருக்கக்கூடிய மெத்தட் எல்லாமே பை டிஃபால்ட்டா ஃபைனல் மெத்தடா கன்சிடர் ஆகும். ஓகே, ஆனா வந்து வேரியபிள்ஸ் எல்லாமே வந்து அந்த மாதிரி கன்சிடர் ஆகாது. ஓகே, தேர்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபைனல் மெத்தட். ஓகே, ஃபைனல் ஒரு மெத்தட்ல இருந்து ஃபைனல் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த மெத்தடை வந்து நம்ம வந்து ஓவர் ரைட் பண்ண முடியாது. ஓகே, இதான் வந்து ஃபைனல். ஓகே, இப்போ இது தியரட்டிக்கலா பார்த்தோம், இப்போ ப்ராக்டிக்கலா பார்ப்போம். ஓகே, திஸ் இஸ் ஃபைனல். இப்போ ஒரு வேல்யூ கொடுத்துருக்கேன். ஓகே, இதெல்லாம் ஃபர்ஸ்ட் காப்பி பண்ணி போட்டோம். ஓகே, இப்போ இந்த ஃபைனல். ஓகே, இந்த கிளாஸ்ல ஒரு வேரியபிள் நான் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன், அது வந்து ஃபைனலாக வச்சிருக்கேன். ஓகே, ஃபைனல் இன்ட் ஏ ஈக்குவல் டு 10. ஓகே, இந்த வேரியபிளுக்கு நான் வந்து 10ங்கிற வேல்யூ இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இதை நான் சேஞ்ச் பண்ண ட்ரை பண்றேன். ஓகே, இதை நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கு முன்னாடி ஸ்டாட்டிக் டு நான் ஸ்டாட்டிக் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். ஓகே, ஈக்குவல் டு நியூ. ஓகே, ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி நம்ம எங்க வேணா கால் பண்ணிக்கலாம் ஆஸ் யூஷுவல் வேரியபிள் மாதிரி. நோ இஷ்யூஸ் ஆன் தட். இப்போ நான் இந்த இடத்துல ஏ ஈக்குவல் டு 20ன்னு ட்ரை பண்றேன். ஓகே, ஸோ ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியாச்சு. பிகாஸ் இது வந்து ஸ்டாட்டிக் மெத்தட், இது வந்து நான் ஸ்டாட்டிக் வேரியபிள். ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி தான் கால் பண்ண முடியும். கிரியேட் பண்ணி ஜஸ்ட் வந்து நான் கால் பண்ணியிருக்கேன், நோ இஷ்யூ ஆன் தட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வேல்யூவை சேஞ்ச் பண்ண ட்ரை பண்றேன். ஓகே, என்ன சொல்றதுன்னு பார்ப்போம். cannot make a static reference. ஓகே, fk ஆப்ஜெக்ட் நேம் வச்சு கால் பண்ணணும். ஓகே, இப்போ என்ன சொல்லுது, எரர் மெசேஜ் ரிமூவ் ஃபைனல் மாடிஃபையர் ஆஃப் ஏ. ஓகே, இந்த ஃபைனல் வந்து இந்த மாடிஃபையரை வந்து ரிமூவ் பண்ண சொல்லுது. பிகாஸ் வந்து நம்ம ஃபைனல் வேரியபிளுக்கு வந்து வேல்யூ வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. ஓகே, இதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஓகே, வித் ரெஸ்பெக்ட் டு வேரியபிள். செகண்ட் என்ன, கிளாஸ். ஓகே, இப்போ இந்த லைன் இந்த எரர் எடுத்துடலாம், கமெண்ட் பண்ணியாச்சு. இப்போ இந்த கிளாஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல். ஓகே, ஃபைனல்னு கொடுத்தா என்ன ஆகும், இப்போ இந்த கிளாஸை வந்து நான் வந்து சப் கிளாஸா யூஸ் பண்ண முடியாது. எங்க இங்க இந்த இடத்துல நான் வந்து எக்ஸ்டென்ஸ் அப்படின்னு போட்டு இதை சப் கிளாஸா யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா, இப்போ இங்க என்ன எரர் சொல்லுது, ரிமூவ் ஃபைனல் மாடிஃபையர் ஆஃப் ஃபைனல் கீவேர்டு. ஓகே, இந்த ஃபைனல் கீவேர்டுக்கு இந்த பர்டிகுலர் கிளாஸ்ல இருக்கக்கூடிய இந்த ஃபைனல் மாடிஃபையரை ரிமூவ் பண்ண சொல்லுது. ஓகே, ரிமூவ் பண்ணா இந்த எரர் போயிடும். ஓகே, ரிமூவ் பண்ணி ட்ரை பண்ணி பார்ப்போமா. ஓகே, இப்போ இந்த எரர் போயிடுச்சு. ஓகே, பிகாஸ் ஃபைனல் கிளாஸை வந்து நம்ம சப் கிளாஸை யூஸ் பண்ண முடியாது. ஓகே, தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெத்தட். ஓகே, ஒரு மெத்தடை யூஸ் பண்ண கிரியேட் பண்ணுறேன். பப்ளிக் வாய்ட் டெஸ்ட். ஓகே, இப்போ இந்த டெஸ்ட்டை வந்து நான் வந்து ஃபைனலாக டிக்ளேர் பண்ணுறேன், ஃபைனல். ஓகே, இப்போ இந்த பர்டிகுலர் மெத்தடை நான் வந்து ஓவர் ரைட் பண்ணுறேன். ஓகே, ஓவர் ரைட்னா என்ன, ப்ரொவைடிங் a ஸ்பெஷல் இம்ப்ளிமெண்டேஷன் டு த சூப்பர் கிளாஸ். ஓகே, இந்த சூப்பர் கிளாஸ்ல நான் இதுக்கு வந்து வேற ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் கொடுக்குறேன், ஓவர் ரைட் பண்றேன். ஓகே, இந்த மெத்தடை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம்.
ஓகே, ஸோ இது வந்து சப் கிளாஸ், இது வந்து சூப்பர் கிளாஸ். ஸோ இங்க இந்த ஃபைனல் இந்த கீவேர்டு இங்க எடுத்துடலாம். ஓகே, பிகாஸ் இங்க ஃபைனல் இருக்கு. இப்போ இதை வந்து நான் இங்க ஓவர் ரைட் பண்ண பார்க்குறேன். ஓகே, ஸோ இங்க என்ன சொல்லுது? ரிமூவ் ஃபைனல் மாடிஃபையர் ஆஃப் அ ஃபைனல் கீவேர்ட் டாட் டெஸ்ட். ஓகே, ஸோ இந்த டெஸ்ட் மெத்தட்ல இருக்கக்கூடிய இந்த ஃபைனல் கீவேர்டை ரிமூவ் பண்ண சொல்லுது. பிகாஸ் ஃபைனல் கீவேர்டு இருக்கக்கூடிய மெத்தடை வந்து நம்ம வந்து ஓவர் ரைட் பண்ண முடியாது. ஓகே, ஸோ இதான் வந்து ஃபர்ஸ்ட் கான்செப்ட் ஃபைனல். ஓகே, ஸோ செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலி. ஸோ ஃபைனலி அப்படின்னு என்னன்னா, ஓகே, ஸோ ஜஸ்ட் லைக் ஃபைனல் மாதிரி இது வந்து ஒரு ரிசர்வ்டு கீவேர்ட். ஃபைனலி வந்து ரிசர்வ்டு கீவேர்ட். ஓகே, இது நம்ம வந்து எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரை கேட்ச் பிளாக்ல யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ எதுக்காக இது நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அதை நான் உங்களுக்கு இந்த ப்ரோக்ராம்லேயே காட்டேன். ஸோ இப்போ இந்த ஃபைனல் கீவேர்டை ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ தட் இந்த கிளாஸ்ல இருக்க எரர். ஓகே, ஸோ ஓகே, ஸோ ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் ஃபைனலி கீவேர்டை நம்ம வந்து ட்ரை கேட்ச் பிளாக்கோட யூஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ ட்ரை கேட்ச் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலி. ஓகே, ஸோ இந்த ட்ரை பிளாக்ல என்ன கோட் எழுதுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஸ்கி கோட். ஓகே, ஸோ ரிஸ்கி கோட். ஸோ ரிஸ்கி கோட்னா எந்தெந்த கோட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸப்ஷன் வரும் அப்படின்னு சொல்லி சஸ்பெக்ட் பண்ணுறோமோ அந்த பர்டிகுலர் கோட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரை பிளாக்ல எழுதும். ஓகே, ஸோ அதே மாதிரி கேட்ச் பிளாக்ல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேண்ட்லிங் கோட். ஹேண்ட்லிங் கோட் அப்படின்னா ஸோ ஏதாச்சும் எக்ஸப்ஷன் வந்தால் அது எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற இந்த ஹேண்ட்லிங் கோட இந்த கேட்ச் பிளாக்குள்ள எழுதுவோம். ஓகே, ஸோ அதே மாதிரி ஃபைனலி இந்த பிளாக்குள்ள என்ன எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளீனப் கோட். ஓகே, ஸோ கிளீனப் கோட். ஸோ ஏதாச்சும் நம்ம வந்து கிளீனப் ஆக்டிவிட்டிஸ் ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் கோட் இங்கே எழுதணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ட்ரை பிளாக்ல நம்ம வந்து ஒரு டேட்டாபேஸ் கனெக்ஷனை வந்து எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இந்த இடத்துல ஒரு டிபி கனெக்ஷனும் கோடை வந்து நம்ம எழுதியிருக்கோம் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுவோம், அந்த டிபி வந்து இன்கேஸ் இல்லை வேற ஏதாச்சும் அதை போய் நம்ம எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணுறப்ப ஏதாச்சும் ஒரு எக்ஸப்ஷன் வந்துச்சு அப்படின்னா அதோட ஹேண்ட்லிங் கூட இங்கே எழுதியிருப்போம். ஓகே, ஸோ நம்ம இந்த இடத்துலயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதோடைய கனெக்ஷன் நம்ம இங்கே ஓப்பன் பண்ணுவோம். ஓகேவா, ஸோ எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னா அந்த டிபியோடைய கனெக்ஷனை வந்து ஓப்பன் பண்ணணும். ஓகே, ஸோ ஒரு இடத்துல இந்த கனெக்ஷன் ஓப்பன் பண்ணால் இந்த டிபி கனெக்ஷன் ஆக்டிவிட்டி முடிஞ்சதுக்கப்புறம் அந்த கனெக்ஷனை க்ளோஸ் பண்ணணும். ஓகே, ஸோ அந்த க்ளோஸ் பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா கிளீனப் ஆக்டிவிட்டி. ஓகே, ஸோ அது எங்கே எழுதணும்? இந்த ட்ரை பிளாக்ல எழுதக்கூடாது. ஏன் எழுதக்கூடாது? பிகாஸ் இந்த இடத்துல ஏதாச்சும் ஒரு எக்ஸப்ஷன் வந்துச்சு அப்படின்னா அந்த அந்த க்ளோசிங் டிபி கனெக்ஷன் க்ளோஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கடைசியாக தான் எழுதும். ஏன்னா டிபி ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் கடைசியாக தான் க்ளோஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ அது இன்பிட்வீனில் ஏதாச்சும் ஒரு எக்ஸப்ஷன் வந்துருச்சு அப்படின்னா அந்த கடைசியில் இருக்கக்கூடிய இந்த க்ளோஸ் பண்ணுறக்கூடிய கோட் வந்து எக்ஸிக்யூட் ஆகாது. ஓகேவா, ஸோ அதனால இங்கே ட்ரை பிளாக்ல எழுதணும். அதே மாதிரி கேட்ச் பிளாக்லயும் எழுதக்கூடாது. ஏன்னா எவ்ரி டைம் இந்த கேட்ச் பிளாக் வந்து எக்ஸிக்யூட் ஆகும்னு நம்ம சொல்ல முடியாது. ஓகே, ஸோ அதனால இந்த கேட்ச் பிளாக்லயும் எழுதக்கூடாது. ஆனா இந்த ஃபைனலி இந்த பிளாக் வந்து எப்பவுமே எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே, ஸோ ட்ரை பிளாக்ல எக்ஸப்ஷன் வந்தாலும் சரி வராட்டியும் சரி, ஓகே கேட்ச் பிளாக் எக்ஸிக்யூட் ஆனாலும் சரி ஆகாட்டியும் சரி, இந்த ஃபைனலி பிளாக் வந்து உங்களுக்கு டிஃபால்ட்டா ரன் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா, ஸோ அதனால இந்த இதில் தான் இந்த எக்ஸப்ஷன் வந்தாலுமே இங்க இருக்கக்கூடிய இந்த கோடெல்லாம் ரன் ஆகாது. ஓகே, ஸோ இதோட வந்து உங்களுக்கு டெர்மினேட் அப்நார்மல் சாரி அப்நார்மல் டெர்மினேஷன் ஸோ நார்மலாக ப்ரோக்ராம் டெர்மினேட் ஆனால் கூட உங்களுக்கு இந்த பர்டிகுலர் ஃபைனலி பிளாக் வந்து ரன் ஆகும். ஓகேவா, ஸோ இதை வந்து ஃபைனலி பிளாக். ஓகே, ஸோ ஒரு எக்ஸாம்பிளோட பார்ப்போம். ஓகே, ஸோ ஒரு ஒரு அர்த்தமெட்டிக் எக்ஸெப்ஷன். ஓகே, ஸோ இங்கே கொண்டு வரலாம். ஃபைவ் டிவைடட் பை ஜீரோ. ஓகே, ஸோ இது வந்து ஒரு அர்த்தமெட்டிக் எக்ஸெப்ஷன் வரும் இங்க. ஸோ இந்த இடத்துல சிஸ் அவுட் ஆஃப் இ. ஓகே, இ. ஓகே, ஸோ இந்த எக்ஸெப்ஷனை இங்கே பிரிண்ட் பண்ணலாம். ஸோ இப்போ இங்கே ஓகே, ஸோ இங்கே ஒரு அர்த்தமெட்டிக் எக்ஸெப்ஷன் வந்துருச்சு. ஓகே, ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோவால் நம்ம வந்து ஒரு நம்பர் வந்து டிவைட் பண்ண ட்ரை பண்ணுறோம். ஸோ அதனால வந்து அர்த்தமெட்டிக் எக்ஸெப்ஷன் வந்துருச்சு. ஓகே, ஸோ வந்தால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய கோடு எல்லாமே உங்களுக்கு ரன் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே டெஸ்ட் அப்படின்னு போட்டு இதை ரன் பண்ணா கூட ஓகே, ஸோ இந்த இந்த பர்டிகுலர் லைன் வந்து ரன் ஆகாது. ஓகே, ஸோ அதனால இந்த இடத்துல வந்து நம்ம கிளீனப் ஆக்டிவிட்டி கோட் வந்து எழுதக்கூடாது. ஓகே, ஸோ இந்த கேட்ச் பிளாக் ரன் ஆயிடுச்சு உங்களுக்கு ஃபைனலி பை டிஃபால்ட். ஓகே, ஸோ இங்கே எக்ஸப்ஷன் வந்தாலும் இது ரன் ஆகும். இன் கேஸ் இங்கே எக்ஸப்ஷனே வரல. ஓகே, ஸோ இந்த கோடை வந்து நான்
ரிமூவ் பண்ணிடுறேன் அப்படின்னா உங்களுக்கு எக்ஸெப்ஷன் வராது. எக்ஸெப்ஷன் வரலனாலும் இந்த இது வந்து ரன் ஆகும். ஓகே. ஸோ அதே மாதிரி இன்னொரு இன்டர்வியூல என்ன கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரை கேட்ச் பிளாக் இந்த ஆர்டர்ல தான் இருக்கணும் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இந்த இன்கேஸ் இந்த கேட்ச் இல்லைன்னா கூட இது உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஓகே, ட்ரை ஃபைனலி அப்படின்னு போட்டு கூட நம்ம ரன் பண்ணலாம். ஓகே, ஸோ தர் இஸ் நோ இஷ்யூ தட். ஓகே, ஆனால் வெறும் ஃபைனலி போட முடியாது. ஓகே, ஸோ வெறும் ட்ரையும் போட முடியாது. ஸோ இதான் வந்து ஃபைனலி கீவேர்ட். ஓகே, ஸோ தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலைஸ். ஓகே, ஸோ ஃபைனலைஸ் மெத்தட். ஓகே, ஸோ இது ஃபைனலி ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா கீவேர்டு. ஓகே, ரிசர்வ்டு கீவேர்டு இன் ஜாவா. ஆனால் இந்த ஃபைனலைஸ் அப்படிங்கிறது ஒரு மெத்தட். ஓகே, ஸோ இந்த மெத்தட் எங்கே இருக்கு? ஆப்ஜெக்ட் கிளாஸ்க்குள்ள இருக்கு. ஸோ ஆப்ஜெக்ட் கிளாஸ்க்குள்ள இருந்தால் எல்லா கிளாஸுக்கும் நம்ம ஜாவால கிரியேட் பண்ணக்கூடிய எல்லா கிளாஸுக்கும் பார்த்தீங்கன்னா பேரண்ட் கிளாஸ் வந்து ஆப்ஜெக்ட் கிளாஸ். ஓகே, ஸோ அது பை டிஃபால்ட்டாக எல்லா கிளாஸுக்கும் இந்த மெத்தட் வந்து வந்துடும். ஓகே, நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த ஃபைனலைஸ் மெத்தட் வந்து எப்போ யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கார்பேஜ் கலெக்டர் தான் இந்த மெத்தட் வந்து கால் பண்ணும். ஓகே, ஸோ கார்பேஜ் கலெக்டர்னா என்ன? ஓகே, ஸோ ஓகே, ஸோ ஒரு ஃபைனலைஸ் மெத்தட். ஓகே, நம்ம வந்து ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறோம். ஓகே, ஸோ இந்த இடத்துல ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன ஆகும்? இப்போ நம்ம இதை ரன் பண்ணோம்னா ஓகே, ஸோ நமக்கு வந்து பேக் எண்டில் இந்த நியூ கீவேர்ட் போட்டோம்னா உனக்கு வந்து மெமரி வந்து அலோகேட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ மெமரி அலோகேட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு மெமரி வந்து இந்த எஃப்எம் அப்படிங்கிற இந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்ட்டுக்கு இருக்கும். ஓகே, ஆனால் பட் இந்த ஆப்ஜெக்ட்டை நம்ம எங்கேயுமே யூஸ் பண்ணலை. ஓகே, ஸோ யூஸ் பண்ணலன்னா நமக்கு அன்னெசரியாக அந்த மெமரி வந்து வேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, ஸோ அது வேஸ்ட்டாக வந்து இருக்க விடாது. அதாவது இந்த கார்பேஜ் கலெக்டர் வந்து இருக்க விடாது. ஸோ அந்த கார்பேஜ் கலெக்டர் வந்து இந்த மெமரியை வந்து டிஸ்ட்ராய் பண்ணிடும். ஓகே, ஸோ அதான் இந்த கார்பேஜ் கலெக்டரோட வேலை. ஸோ இந்த கார்பேஜ் கலெக்டர் தான் இந்த ஃபைனலைஸ் அப்படிங்கிற மெத்தடை கால் பண்ணும். ஸோ எதுக்காக கால் பண்ணுது? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்ட் வந்து நம்ம எங்கேயுமே யூஸ் பண்ணல. பட் அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஏதாச்சும் ஒரு டிபி கனெக்ஷனோடையோ இல்லை நெட்வொர்க் கனெக்ஷன் கூடயோ எக்ஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கும். ஓகே, சாரி, அசோசியேட் ஆயிருக்கும். ஓகே, ஸோ அசோசியேட் ஆயிருக்கும், ஆனால் வந்து அது யூஸ் பண்ணியிருக்காது. அப்படிங்கிறப்போ இந்த ஃபைனலைஸ் மெத்தடை கார்பேஜ் கலெக்டர் வந்து கால் பண்ணும். கால் பண்ணால் ஃபைனலைஸ் மெத்தட் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆப்ஜெக்ட் வந்து ஒரு டிபி கனெக்ஷனோட அசோசியேட் ஆயிருக்கு அப்படின்னா அந்த டிபி கனெக்ஷனை இதுக்கு உள்ளக்கூடிய லிங்கை வந்து பிரேக் பண்ணும். ஓகேவா? ஸோ லிங்கை பிரேக் பண்ணால் உங்களுக்கு என்ன ஆகும்? இந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்ட் வந்து எங்கேயுமே யூஸ் ஆயிருக்காது, எங்கேயும் அசோசியேட்டும் ஆயிருக்காது. ஸோ தட் கார்பேஜ் கலெக்டர் வந்து இந்த மெமரியை வந்து டிஸ்ட்ராய் பண்ணிடும். ஓகே, ஸோ அதுக்காக தான் இந்த ஃபைனலைஸ் மெத்தட் வந்து யூஸ் ஆகுது. ஓகே, ஸோ இது எப்படி அப்படின்னு பார்ப்போம். ஓகே, ஸோ எஃப்எம் அப்படின்னு சொல்லி ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணிட்டோம். எஃப்எம் ஈக்குவல் டு நல். ஓகே, ஸோ இங்கே வந்து sys out. ஓகே, ஸோ இதெல்லாம் நம்ம இப்போதைக்கு இந்த கார்பேஜ் கலெக்டரை நம்ம மேனுவலாக கால் பண்ணலாம். ஓகே, ஸோ பட் திஸ் இஸ் நாட் த கேஸ் எவ்ரி டைம். ஓகே, ஸோ பை டிஃபால்ட் வந்து ஜேவிஎம் வந்து இந்த கார்பேஜ் கலெக்டரை கால் பண்ணிடும். ஓகே, ஸோ இந்த கார்பேஜ் கலெக்டர் கால் பண்ணால் உங்களுக்கு இந்த கார்பேஜ் கலெக்டர் பை டிஃபால்ட்டாக என்ன பண்ணும்? ஃபைனலைஸ் மெத்தடை இன்டர்னலாக கால் பண்ணிடும். ஓகே, ஸோ நம்ம வந்து இந்த ஃபைனலைஸ் மெத்தடை ரைட் பண்ணலாம். ஓகே, ஸோ ரைட் பப்ளிக் வாய்ட் ஃபைனலைஸ். ஓவர். ஓகேவா? ஸோ ஓகே, ஸோ இப்போ இங்கே என்ன இருக்குது? ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆயிருக்கு. ஓகே, ஸோ ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு நம்ம கார்பேஜ் கலெக்டர் கால் பண்ணுறோம். ஓகே, ஸோ கார்பேஜ் கலெக்டர் இன்டர்னலி பார்த்தீங்கன்னா இந்த ஃபைனலைஸ் மெத்தடை கால் பண்ணும். ஓகே, இன்கேஸ் நம்ம இதை கொடுக்கலனா கூட ஓகே, ஸோ பை டிஃபால்ட்டாக வந்து ஆப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் கிளாஸ்ல இருக்கக்கூடிய ஃபைனலைஸ் மெத்தடை கால் பண்ணி கார்பேஜ் கலெக்டர் வந்து இந்த மெமரி வந்து இதாகிக்கும், இதை டிஸ்ட்ராய் பண்ணிடும். ஓகே, பட் நம்ம வந்து இங்கே மேனுவலாக வந்து கால் பண்ணுறோம். ஓகே, ஸோ அதனால தான் இந்த ஃபைனலைஸ் மெத்தட் ஓவர் ரிடன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பிரிண்ட் ஆகுது. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் மெமரி டிஸ்ட்ராய் பண்ணிடும். டிஸ்ட்ராய் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மெயின் மெத்தட் அப்படிங்கிற இந்த பர்டிகுலர் இதை வந்து இங்கே பிரிண்ட் பண்ணிடும்.
ஓகே, ஸோ இதான் கார்பேஜ் கலெக்டர். ஸோ கார்பேஜ் கலெக்டர் எங்கே இருக்கு? சிஸ்டம் கிளாஸ்க்குள்ள இருக்கு. ஓகே, ஸோ இது வந்து என்ன கால் பண்ணோம்? ஃபைனலைஸ் மெத்தடை கால் பண்ணோம். ஓகே, ஸோ ஃபைனலைஸ் மெத்தட் எங்கே இருக்கு? ஆப்ஜெக்ட் கிளாஸ்க்குள்ள இருக்கு. ஸோ ஆப்ஜெக்ட் கிளாஸ் எது? ஆப்ஜெக்ட் கிளாஸ் வந்து இட்ஸ் அ சூப்பர் கிளாஸ் ஃபார் ஆல் த கிளாஸஸ் இன் ஜாவா. ஓகே, இதுதான் வந்து ஃபைனலைஸ் மெத்தட். ஓகே, ஸோ this is a difference between final, finally and finalize. Okay, so I hope the concept வந்து கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இன்கேஸ் ஏதாவது டவுட்ஸ் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க, நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். தேங்க்யூ எவ்ரி ஒன். பை. நெக்ஸ்ட் செஷனில் மீட் பண்ணலாம்.